மாசல் மேனோக்கமும் பொய்வழி குரு போதம் கீழ்நோக்கமும் பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும் பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும் மெய்நிலை போதமென்றவி தாகுமே. துணை தெய்வமே குருநாதா. கவலைக்கு மருந்து. கவலையாயிருக்கிறீர்களா? நன்றாக கவலைப்படுங்கள், ஆழ்ந்து கவலைப்படுங்கள். கவலையால் தான் கவலையை போக்க முடியும். கவலைப்படுவது நல்லது. உங்களுக்கு மனம் என்று ஒன்று இருப்பதால் தான் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. மிருகங்களுக்கு மனமும் இல்லை, கவலையும் இல்லை. கவலையால் சிந்தனையும், சிந்தனையால் அறிவும், அறிவால் தெளிவும், தெளிவால் வலியும் உண்டாகும். கவலை வேண்டாமென்று இப்போது எண்ணாதீர்கள். அறிவை பெறவும், அறிவால் நீங்கள் வேண்டியதை பெறவும் கவலைப்பட்டே தீர வேண்டும். கவலை உங்களுக்கு கிடைத்த பரிசு என்று எண்ணுங்கள். ஏன்? கவலையால் அறிவை பெற முடியும். ஆனால் கவலையில் சோர்ந்து போகாதீர்கள், அழிந்து போகாதீர்கள். கவலையால் விழிப்படையுங்கள், எழுச்சி பெறுங்கள். கவலையை போக்கும் வழியை தேடுங்கள். உங்கள் மனம் எதையெதையோ தேவை என்று கேட்கிறது. அதை பெற்றதும் மீண்டும் வேறொன்று வேண்டுமென்கிறது. இப்படி முடிவில்லாமல் கவலையிலே உழன்று கொண்டு இருக்க வேண்டுமா? நீங்கள் எதை பெற்றாலும் கவலை தீரப்போவதில்லை. ஆனால் அறிவை பெற்றால் கவலை ஓய்ந்துவிடும். கவலை நோய் தீர அறிவு ஒன்றே மருந்து. கவலையின் ஊற்றுக்கண் மனம். அந்த மனத்தை அடக்கி மகிழ்ச்சியை அளிக்க வல்லது அறிவு ஒன்றுதான். அப்படியானால் மனம் என்பது என்ன? அறிவு என்பது என்ன? முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் இடது கையும் வலது கையும் இருப்பது போல் உங்கள் உயிரில் மனமும் அறிவும் இருக்கிறது. உங்கள் அறிவாகிய கை செயலற்று இருப்பதால் மனமாகிய கை அலைந்து அலைந்து கவலைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அதனை வஞ்ச மனம் என்றும் ஏதம் பல தரும் என்றும் திருக்குறள் கூறுகின்றது. உயிரை தெரிந்து கொண்டால்தானே அதன் மனமாகிய கருவியை அடக்கி அறிவாகிய மலரை இயக்கி மகிழ்ச்சி பெருக்கச் செய்ய முடியும். எனவே உயிரை, மனத்தை, அறிவை காட்டி கற்பிக்க வல்ல அறிவறிந்த ஒருவரை தேடி அலைந்து அறிந்து கொள்ளுங்கள். அதற்காக கவலைப்படுங்கள். அறிவை அறியும் வரை கவலைப்படுங்கள். அதன்பின் கவலை அறவே அற்றுப்போகும். உங்கள் மனம் ஏன் கவலைப்படுகிறது? தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணம் தேவைப்படுவதாலோ, நீங்கள் நினைப்பதை நிறைவேற்ற முடியாததாலோ, நோய் வந்து உடலை பாதிப்பதாலோ, இப்படி அது இது என்று எதையோ காரணம் காட்டி கவலைப்படுவது மனமே. வேண்டியதை பெற முயற்சி அல்லவா செய்ய வேண்டும்? கவலைப்படுவதால் நிறைவேறிவிடுமா? உண்மை அதுவல்ல. அறிவு இயங்காமல் மனம் செயலோங்கி நிற்பதுதான் காரணம். எதையாவது ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு கவலைப்படுவதுதான் மனதின் சுவாவம். எதுவும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சி அடைபவர்களே அறிவுடையார். நாடாள வேண்டிய ராமன் காட்டுக்கு போக கவலைப்பட்டானா? இல்லை. அனைத்தையும் ஆண்ட ராவணன் அழகிய கற்புடைய மனைவி இருந்தும்
இன்னொருவன் மனைவிக்கு ஆசைப்படுகிறான், கவலைப்படுகிறான். ராமன் என்றால் மகிழ்ச்சி என்பது பொருள். ராவணன் என்றால் அழுகை என்ற தன்மையையே பெயராக வைத்து ஆசிரியர் கதையை புனைகிறார். நீங்கள் கவலைப்படாதிருக்க வேண்டுமானால் மனதை அடக்கி அறிவை இயங்கச் செய்யுங்கள். உயிரை திட்டவட்டமாக நமக்குள் அறிந்து கொண்டால்தான் அதன் அங்கங்களான மனத்தையும் அறிவையும் இயக்கத் தெரிந்து கொள்ள முடியும். அதற்குரிய வழியை தேடி கண்டுபிடியுங்கள். ஆனால் எல்லோரும் இன்பம் இருக்குமிடமாகிய அறிவை அறியாமல் இல்லாத இடத்தில் தேடி அலைந்து கவலைப்படுகிறார்கள். இன்பத்தை விரும்பி அழகிய பெண்ணை அனுபவிக்கிறான், இனிய பாட்டு கேட்கிறான், சினிமா பார்க்கிறான், புகைக்கிறான், குடிக்கிறான், ருசியோடு உணவு உண்கிறான், விளையாடுகிறான். இவையெல்லாம் இன்பம் என்று எண்ணி ஏமாந்து துன்பத்துள் சிக்கும்படி செய்வது மனமே. அந்த மனம் எதனாலும் திருப்தி அடைவதே இல்லை. அறிவு ஒரு ஆனந்த மலை. அதை சார்ந்து இருப்பவர்கள் கவலை என்பது திவலையும் இல்லாமல் எப்போதும் இன்பமயத்தில் திளைப்பார்கள். அறிவு ஒன்றே இன்பத்தின் ஊற்றுக்கண். அதை அறியாமல் விட்டுவிட்டு உலகமெல்லாம் சுற்றி அலைந்தாலும் நிலையான மகிழ்ச்சியை நீங்கள் அடையவே முடியாது. அறிவே கடவுள், அறிவே இன்பம். தெய்வமே குருநாதா.